Hello everyone. Today topic golden rules of accountancy. The accounts classified into three category: personal account, real account and then nominal account. பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே நம்ம இந்த த்ரீ அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட். பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் நபர்கள் சார்ந்து வரக்கூடிய கணக்குகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ணுறோம். இதோட ரூல் பாருங்கள், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே என்னென்ன மாதிரியான கணக்குகள் வரும்னா கஸ்டமர், பாலா, மோகன், ஆர்டிஃபிஷியல் பர்சனான பேங்க், கம்பெனி, ஒரு கம்பெனியோட ஓனரால் எடுக்கக்கூடிய டிராவிங்ஸ், இது எல்லாமே இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, நபர்கள் சார்ந்த கணக்குகள். இந்த கணக்குகள் வர்றப்ப இந்த நபர்கள் எல்லாரும் கம்பெனிலேருந்து ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம டெபிட் பண்ண போகிறோம். அதே நபர்கள் கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை கிரெடிட் பண்ண போகிறோம். கம்பெனிலேருந்து பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம டெபிட் பண்ணுறோம். கம்பெனிக்கு இவங்க ஏதாச்சும் பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டை நம்ம தமிழில் சொத்து கணக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். கம்பெனிக்கு டேஞ்சபிள் அசெட் அண்ட் இன்டேஞ்சபிள் அசெட் ரெண்டு அசெட்டுமே இருக்கும். அந்த ரெண்டு அசெட்டுமே நம்ம எந்த அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ண போகிறோம்? ரியல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ண போகிறோம். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் பாருங்கள், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஒரு கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியான சொத்துக்கள்லாம் இருக்கும்? கேஷ், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், மெஷினரி, வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு நிறைய அசெட்ஸ் இருக்கும். அந்த அசெட்ஸ் எல்லாமே கம்பெனிக்கு உள்ளே வருது அப்படின்னா ரூலை பாருங்கள், கம்ஸ் இன், கம்பெனிக்கு உள்ளே வருது அப்படின்னா அதை நம்ம டெபிட் பண்ண போகிறோம். அந்த அசெட்ஸ் எல்லாமே கம்பெனியை விட்டு வெளியில் போகுது, கோஸ் அவுட், கம்பெனியை விட்டு வெளியில் போகுதுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம், இது ரெண்டையுமே நம்ம இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ண போகிறோம். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் பாருங்கள், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின். ஒரு கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும்? ரெண்ட் கொடுக்குறது, சேலரி கொடுக்குறது, கமிஷன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் நம்ம எழுத போகிறோம். எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் கெயின்ஸை கிரெடிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள். கம்பெனிக்கு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அதே பெனிஃபிட்டை கம்பெனியில் இருந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம டெபிட் பண்ண போகிறோம். கம்பெனி சொத்துக்கள் வெளியில் போணுச்சுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அதே கம்பெனிக்கு வேறு எங்கேருந்தாச்சும் சொத்துக்கள் உள்ளே வருது அப்படின்னா அதை நம்ம டெபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், கம்பெனிக்கு நடக்கக்கூடிய ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை டெபிட் பண்ண போகிறோம். இன்கம் அண்ட் கெயின்ஸை கிரெடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித்து கேஷ் ருபீஸ் 10,000. 10,000 ரூபா போட்டு ஒரு தொழிலை தொடங்குறாங்க. யாரோ ஒரு நபர் 10,000 ரூபா போட்டு என்ன பண்ணுறாங்க? தொழிலை தொடங்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான அக்கௌண்ட் கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இந்த கேஷ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சொத்து. இந்த சொத்தை நம்ம எந்த அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம்? ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். கேஷு கம்பெனிக்கு உள்ள கேபிட்டலாக வருது. ஸோ கம்பெனிக்கு உள்ள கேஷ் வருது. ஸோ ஆஸ் பர் ரூல் கம்ஸ் இன். ஓகேங்களா? கேஷ் உள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷை டெபிட் பண்ணுறோம். கேபிட்டல் ஒரு பர்சனோட கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு? அவரோட கேஷை கம்பெனிக்கு கேபிட்டலாக கொடுக்குறாரு. ஸோ கேபிட்டலை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ அவர் பெனிஃபிட்டை கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ கேபிட்டல் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பெய்டு ரெண்ட் ருபீஸ் 2,000 இன் கேஷ். கேஷாக என்ன பண்ணுறாங்க? வாடகை பே பண்ணுறாங்க. வாடகை கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாடகை நம்மளுக்கு ஒரு செலவு. அந்த செலவை நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். கேஷ் நம்மளுக்கு ஒரு சொத்து கணக்கு. சொத்து கணக்குக்கு பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப கம்பெனியை விட்டு இப்போ பணம் வெளியில் போகுது அப்படின்னா பணம் வெளியில் போகிறப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 5,000. பர்ச்சேஸ் பண்ணுறோம். எதை பர்ச்சேஸ் பண்ணுறோம்? குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ குட்ஸ் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த அசெட் கம்பெனியை விட்டு வெளியில் போகுதா உள்ளே வருதா? பர்ச்சேஸ் பண்ணுறதுனால
அசெட் கம்பெனிக்கு உள்ளே வருது. ஸோ கம்ஸ் இன் அசெட் கம்பெனிக்கு உள்ளே வர்றப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த குட்ஸுக்கு ஒருத்தான கேஷை அவங்க கிட்ட கொடுத்து அந்த குட்ஸை வாங்குறோம் இல்லையா. ஸோ அப்போ பணம் கம்பெனியை விட்டு வெளியில் போகுது. கோஸ் அவுட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பணம் வெளியில் போகுது. ஸோ பணத்தை என்ன பண்ணுறோம், கேஷை இங்கே கிரெடிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, தேங்க்யூ.